ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி தீப சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் கீதாவை அழைச்சிக்கிட்டு அபிராமி பார்த்தோம்னா குடும்பத்தோட கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ மீனாட்சிட்ட ஆனந்த் கேட்குறாங்க, இங்கே என்ன நடக்குது, எதுக்காக அம்மா தாலியை வச்சு அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தெரியலங்க, அத்தை தாலி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, நானே எடுத்துக்கொண்டு கொடுத்தேன், என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு மீனாட்சி பொய் சொல்லியிருந்தாங்க. இங்கே அடுத்தது பார்த்தோம்னா கீதாவை தான் காட்டுறாங்க. கீதா சொல்கிறாங்க, என்னங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கி ஏதோ விபரீதமாக ஏதோ நடக்க போகுதுன்னு தோணுது, சொல்ல போனக்கு நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்கள் அம்மா தாலியை எடுத்து வச்சு அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு அப்படி தான் தோணுது, ஆனால் அம்மா நம்மகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க, எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குங்க அப்படின்னு கீதா சொல்லிட்டு இருக்கவும் எல்லாம் நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு கார்த்தி சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சக்தியை தான் காட்டுறாங்க. சக்தி அவங்க தீபாவை அழைச்சிட்டு அவங்க கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அந்த துங்காட்டிருந்து அவங்க தீபாவை காப்பாற்றுறதுக்காக. அப்போ சக்தி கார்த்தியை பார்க்குறாங்க. இவங்களை பார்த்தாக்கி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க முகத்தை பார்க்கவே இல்லை, அதனால சக்தி அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. துங்காவை தான் காட்டுறாங்க. துங்கா ஆட்டோவை ஃபாலோ பண்ணி ஆட்டோவை நிறுத்திடுறாங்க. நிறுத்தினதுமே பார்க்குறாங்க. அங்கே பார்த்தோம்னா சக்தியும் தீபாவையும் காணல. அப்போ ஆட்டோக்கார்ட்ட கேட்குறாங்க, டே இங்கே இருந்தாங்களா இவங்க ரெண்டு பேரும் எங்கடா அப்படிங்கும்போது அப்போ ஆட்டோக்காரர் சொல்கிறாங்க, அவங்க மார்க்கெட்டில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனது மார்க்கெட்டில் இறங்கிட்டாங்களா, இப்பவும் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டால, அவன் மட்டும் என் கையில் கிடைச்சா ரெண்டு வரையும் நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி துங்கா ரொம்பவே கோவத்தோட அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அபிராமி தான் காட்டுறாங்க. தாலி எடுத்து அவங்க கார்த்திட்ட கொடுக்குறாங்க. இதை தீபா கழுத்துல கெட்டு அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே கீதாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க, கார்த்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏப்பா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணினீங்க என்று சொல்லாம அப்படிங்கும்போது அப்போ அபிராமி சொல்றாங்க, என்ன கார்த்தியில என்ன விஷயம் இருக்குது, நீ தீபா கழுத்துல தானே தாலி கட்ட சொல்றத கேளு அப்படிங்கிறாங்க. தீபா பாரு மஞ்ச கயிறோட இருந்துட்டு இருக்கிறா, அதை பார்க்க போது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துட்டு இருக்குது, என்னால தானே தீபா தாலியை கலட்டுனா, அதனால நீ தாலியை கெட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்றாங்க, இல்லம்மா நான் தாலியை கெட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அருண் சொல்றாங்க, என்ன கார்த்தி இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, தீபா கழுத்துல தாலியை கட்டுறதுனால உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கும்போது ஆமா எனக்கு பிரச்சனை தான், நான் கெட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னா அபிராமி ரொம்பவே கோவத்தோட கேட்கும்போது, நான் எப்படிமா தாலியை கட்ட முடியும், அவங்க தீபா கிடையாது கீதா அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்ற கார்த்தி அப்படிங்கும்போது ஆமா இங்க இருக்கிறது நம்ம தீபாவே கிடையாது, தீபா மாதிரிக்கு இருக்கிறது கீதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி நடந்த எல்லா கதையும் அவங்க அபிராமிட்ட அருண்கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்றாங்க. இது கேட்டதுமே அபிராமி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நம்ம தீபாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கும்போது தீபா மலை மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது, நானும் அவங்கள தேடிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் கார்த்தி சொல்றாங்க. இதை கேட்டதுமே அபிராமி மீனாட்சி மைதிலி எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என்னுடைய தீபாவுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுதான், தீபாவுக்கு எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லி அபிராமி ரொம்பவே சோகத்தோட அழுதுட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு விஷயமும் நடந்திருக்கு, ஆனால் என்கிட்ட எல்லாமே சொல்லாமல் நீ மறைச்சிட்டிய கார்த்தி அப்படிங்கும்போது எப்படிமா நான் சொல்ல முடியும், நீங்களே உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு இருக்கும்போது நான் எப்படிமா சொல்ல முடியும், சொல்ல போனக்கு கீதா உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்மளுக்கு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே அபிராமி கீதாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. கீதா உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டனோ, நான் தீபா நினச்சி அப்படிங்கும்போது என்னை நீங்கள் எந்தவித கஷ்டமும் படத்தில் சொல்ல போனக்கு என்னை நல்லா தான் வச்சுருந்தீங்க அப்படின்னு கீதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. தீபாவை எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு அபிராமி சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருந்தம்மா, அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க, எங்க இருந்தாலும் சரிதான் அவங்கள நான் கண்டுபிடிச்சே தீர்வு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அங்க சக்தியை தான் காட்டுறாங்க. சக்தி தீபா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆட்டோக்கார் வந்துருந்தாங்க. சொன்ன மாதிரிக்கு அந்த ரவுடிங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கம்மா, நல்ல வழியா நீ கோயிலுக்கு வந்துட்ட, உங்களை எங்கன்னு சொல்லி என்னை போட்டு விசாரிச்சா, ஆனா நான் மார்க்கெட்ல இறக்கி விட்டுட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அவங்ககிட்ட எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம் அப்படிங்கும்போது பாத்தீங்களாண்ணா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் சரி நம்ம ஆசிரமத்துக்கு போயிடலாம், இவங்களை தூக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி கீதா அவங்க குடும்பத்தோட அவ்வளோருமே கார்ல ஏறி போறாங்க. இது சக்தி பார்க்கவே இல்லை, அவங்களும் கார்ல ஏறி போயிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து சக்தியும் அவங்க ஆசிரமத்துக்கு போறதுக்காக தீபாவை அழைச்சிட்டு அவங்களும் ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. தீபா எப்படியாவது உங்க கணவரை பார்த்து நான் உங்களை ஒப்படைக்கணும், அது வரைக்கும் இந்த துங்கா கண்ணை நான் பற்றவே கூடாது, நம்ம ரெண்டு பேருமே இவங்க கண்ணில் பட்டுட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி தீபா பார்த்து அவங்க கண் கலங்குறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. கார்த்தி அவங்க தீபாவை எப்போ சந்திப்பாங்க, துங்காட்ட இருந்து கீதாவை அவங்க காப்பாற்ற போறது எப்படி, அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.